வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர தேவை, அது ஆணுக்காக இருக்கட்டும், தன் கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையிலாகட்டும். எங்கள் அப்பா அம்மா நகை போட்டாங்க, ஒரு 30 பவுன் 40 சவரம் போட்டிருக்காங்க, அதை அடமானம் வச்சு கூட வியாபாரத்தை பண்ணுங்க, வீட்டை வாங்குவோம், இடத்த வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பல பெண்கள் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறாங்க. கணவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பற்றாக்குறை என்று வரும்போதில் ஒரு 50 லட்ச ரூபா இருக்குதுன்னா திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா இல்லைன்னா அந்த 50 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? அவசர தேவை அப்படிங்கிற சமயத்தில் அங்கே கையெழுத்தை போட்டு இங்கே கையெழுத்தை போட்டு என்ன அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணுறதுக்குள்ள அந்த விஷயம் காலாவதி ஆகிவிடும் அல்லது கைவிட்டு போயிடும். அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியோ மற்றபடி அந்த சொத்துக்களையோ மற்றபடி குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எவ்வாறு தன் கைக்குள் கொண்டு வருது அப்படின்னா நகை தான். ஆமாம், டக்குன்னு போனோமா, அடகு கடையில் வச்சோமா, பணத்தை வாங்கினோமா, இல்லை பேங்குக்கு போனோமா, நகையை அடகு வச்சோமா, மற்றபடி பணத்தை வாங்கினோமா, மீட்டினோமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம். ஆனால் இனி வரும் காலங்களில் அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னு கேட்டால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் வைக்கக்கூடிய நகைகளுக்கு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 9 லிஸ்ட் ஆஃப் கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய சமயத்தில் சாத்தியமாகும் அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு அறிக்கை ஆய்வறிக்கை சொன்னாங்க. அதாவது இந்திய அளவில் நகைகளை அடமானம் வைக்கும் பெண்கள் அதிகரித்து விட்டார்கள், அவருடைய தாலி கூட நிற்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு போச்சு. காரணம் என்ன? பணவீக்கம், ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசனுடைய மிக மோசமான ஒரு நடவடிக்கை வெளிப்பாடு, விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அரிசிக்கெல்லாம் ஜிஎஸ்டி, மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறப்ப மக்கள் எவ்வாறு, பெட்ரோலுக்கு டீசலுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களால் ஜிஎஸ்டி போட முடிஞ்சதா? மார்பை தொட்டு மனசாட்சி, அந்த இருதயத்தை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவு இருக்கக்கூடிய சமயத்தில் கேவலம் அரிசிக்கெல்லாமல் ஜிஎஸ்டி போடுவாங்க. முதல்ல 25 கிலோவாக இருந்து இன்னைக்கு 26 கிலோ. அதையும் வரைமுறைப்படுத்தி அதை ஏற்றி இன்னைக்கு ஏகப்பட்டது. ஒரு மூட்டை 800 ரூபா 900 ரூபா, இன்னைக்கு 1000 ரூபா 1500 ரூபா அதெல்லாம் ஆகி போச்சுன்னா அப்புறம் ஒரு சாதாரண ஒரு மக்கள் எவ்வாறு அதை கிலோ கணக்கு போட்டு பாரு, எங்கேயோ போயிடும். 50 ரூபா 55 ரூபா பக்கம் வந்துடுது. அப்படிங்கிறப்ப எப்படி? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு அவசர தேவை அப்படி வரக்கூடிய சமயத்தில் குறிப்பாக பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் கூட தான் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா போட்டோம்னா அந்த இடத்த முடிச்சிடலாம். 10 லட்ச ரூபா போட்டோம்னா ஃபர்ஸ்ட் மாடி ஃப்ளோர் கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு நம்ம டக்குன்னு பூச்சிங் வேலை தான் அப்படிங்கிற கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. டக்குன்னு முடிச்சிடலாம். உடனே என்ன பண்ணுவார், தன் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் பேங்குலேயோ மற்ற சோன்ஸு எங்கே வைத்தாலும் பேங்கில் வச்சு போய், குறிப்பாக பேங்கில் வச்சு அடமானம் வச்சு டக்குன்னு வாங்கி, அங்கே தான் குறைந்த வட்டி. தனியாட்ட போனால் ஏகப்பட்ட கையெழுத்துக்கள் போட சொல்லுவாங்க, உடனே பணம் கிடைக்கும், ஆனால் வட்டி அதிகம். அப்போ குறைந்த வட்டிக்கு தான் நம்ம ஆள் போவார். அது என்ன ஆகுது, நம்ம பழகிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேங்கில் போய் சொன்னோம் அப்படின்னோம்னா கட்டாயமாக கொடுத்துருவாங்க. நம்முடைய நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரி பல கேள்விகள் கேட்பாங்க, சைனை போட்டோமா போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் தங்க அந்த நகைகளும் ஒரிஜினலாக மற்ற ஸ்டோன்ஸு துரசி பார்ப்பாங்க. டக்குன்னு எந்த ஒரு கேள்விகள் பெரும்பாலும் இருக்காது, இப்போதைய நடைமுறை வெளிப்பாடு. ஆனால் வரும் காலங்கத்தில் அதெல்லாம் நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 9 நடைமுறை அந்த விதிமுறைகள் சொல்லி போட்டு புதிய வரைவு வழிகாட்டு விதிகளாம் போடுறது ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு குடிமகன், சாதாரண ஒரு குடிமகள், ஆமாம், ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி ஒரு அவசர தேவையை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் படித்தவர்கள் தான். அப்புறம் இந்த ஒரு பொதுவான ஒரு சாதாரண ஒரு நடைமுறை அறிவு கூட அவங்களிடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னதான் இருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் இந்த 1 ரூபா 2 ரூபாய் காயின்ஸ் போட்டிருக்காங்க. நான் இது சம்பந்தமாக கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 1 ரூபா 2 ரூபாய் காயின்ஸ் அநியாயமுங்க. எங்கள் காலத்திலாம் 1 ரூபாயை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், 2 ரூபாயை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அப்படி சைடில் பார்த்தே ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி, மற்றபடி வந்து ஒரு மோசமான நிலையில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி அந்த ₹1 2 கண்டுபிடிக்க முடியும்? அது மாதிரி இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு நடைமுறை சிக்கலுக்கு உட்பட்ட மாதிரி தான் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசு வருத்தத்துக்குரிய விஷயம், மிக கேவலமான ஒரு விஷயம். படித்த மக்கள் இருக்கக்கூடிய விஷயமே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன, யார் காரணம்? ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா, இல்லை முழு அதிகாரமுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தாலுமே கூட இவர்களுடைய அந்த ஒரு நடைமுறை வெளிப்பாடு, மற்றபடி இவர்கள் என்ன செய்து கிழித்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் நகைக்கு போட்டாங்க 9 சட்ட திட்டங்கள். என்ன அப்படின்னா, அதாவது மொத்த நகையில வந்து 75% மட்டும்தான் வந்து கடன் வழங்கப்படுமா இனிமேல். ஆல்ரெடி ஒரு நகையை கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்களே வந்து அதை குறைச்சி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இப்போ இதுலேயும் இவங்க 1/4% குடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன தொக்கு வேட்டை தானே, வங்கிகளுக்கு தொக்கு வேட்டை தானே. இதெல்லாம் வந்து வங்கிகளுக்கு உட்பட்ட விஷயம். தொக்கு வேட்டை 75% தான் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களே வந்து குறையாதான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேங்க்கும். இப்போ இதுலேயும் ஒரு 1/4 கிலோ போச்சு அப்படின்னா ஒரு 10,000 கிடைக்கிற இடத்துல வெறும் 4,000 3,000 கொண்டு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம், ஒத்து வராத ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து உரிமையாளர் யார் அப்படிங்கிற வந்து ஆவணத்தை காட்டணுமா, நான் தான் உரிமையாளர் அப்படின்னா. சமீபத்தில் கம்ப்யூட்டர் பில் இருக்கலாம், மற்றபடி சோர்ஸ் பில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த பில் தொலைஞ்சு போய் கூட இருக்கலாம். ஏன் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் ஆமாம் தாத்தா பாட்டி போட்ட நகை, அது பேரன் போட்ட நகை, பேத்தி போட்ட நகை, மக போட்ட நகை, அப்படியே ஒரு 70 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நகை வந்து சுத்தமான நகை உழவும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரசீது இருக்குது? எப்படி நம்ம அதை நடக வச்சு நம்ம ஒரு அவசர தேவை பூர்த்தி செய்து விட முடியும்? முடியலையே. இந்த மாதிரி சட்டத்திட்டம் போட்டோம்னா ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னால் சில பேர் வந்து பரம்பரை நகைன்னு வச்சுருப்பாங்க, குடும்பத்து பரம்பரை நகை விற்கக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. விற்கக்கூடிய சூழல் வரக்கூடிய சமயத்தில் அதுக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் இருக்குது? 80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றும் இல்லையே. என்ன இதெல்லாம் அது வந்து நகை வந்து ரசீது வேணும், இல்லைன்னா எழுத்துப்பூர்வ உறுதி வேண்டுமா, இது என்னுடைய நகை தான், யாரும் திருடி பரவில்லை, மற்றபடி வந்து யாருக்கும் உரிமை கொண்டாட உரிமை இல்லை, எனக்கு மட்டும்தான் இப்படி எழுதி கையெழுத்து போட்டு ஒரு அவசரத்து இல்லை. அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு எத்தனை ஒரு ஆதாரத்தை கேட்பாங்க? டக்குன்னு ஒரு ஆதார அட்டை காமிச்சா போதுமா? எத்தனை ஆதாரம் அந்த பேங்க்கில் கேட்குறான்? கையெழுத்து போடுமா, அப்புறம் அங்கே போய் சைன் வாங்கிட்டு வாங்கம்மா, நீ உண்மையா அப்படிங்கிறதுக்கு ஐடி கார்டுக்கு ஒரு அது ப்ரூஃப் கொடுமா. ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய கடன் வந்து இது 9 நாள் ஆகும் போலக்க. இங்கே வந்து 9 விதிமுறைகள் விதிச்சிருக்கலாம், ஆனால் கிடைக்கக்கூடிய பணமே வந்து 9 நாளுக்கு மேலே ஆகும் போல இருக்கு. அப்போ கிடைத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அது ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி தூய்மையான நகை அப்படிங்கிறது சான்றிதழ் வேணுமா? இல்லை எந்த காலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு? தூய்மையான நகை எந்த தங்க கடைக்காரனுங்க வச்சிருக்கிறான்? எல்லாமே 18 கேரட்டுங்கன்னா 22 கேரட்டுங்கன்னா 24 கேரட் வந்து உரைச்சி பார்த்தோம்னா அது வேற மாதிரியா இருக்கு. ஒரு 22 கேரட்டை எடுத்து கேன்சர் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயம் பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்தை உரைச்சி பார்த்து ஏகப்பட்டது உள்ள வந்து என்னென்னமோ மாவு வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு களிம்பை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை போய் திரும்ப அவன்கிட்ட கேட்கறா, இல்லைங்க எங்களுக்கு ஒரிஜினல் தான், உருக்கக்கூடிய சமயம் தான் அப்படிங்கிறான். அதை உருக்கி பார்க்கக்கூடிய சமயம் எல்லாம் பவுடராக போகுது. என்ன பண்ணலாம்? அப்படி என்ன பண்ண முடியும்? 24 கேரட் அப்படி எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வேணுமா இல்லையா? இன்னைக்கு 18 கேரட் ஒருவேளை, 22 கேரட் ஒருவேளை, 24 கேரட் ஒருவேளை. அவசர தேவைக்கு தானே, அவசர தேவைக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய சமயத்தில் அதை போய் வந்து அந்த அளவுக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு இல்லையே. சுத்தமான நகைகள், தூய்மையான நகைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்றிதழ் வேணும். அதில் வந்து கல், சேதாரம், மதிப்பீடு எல்லாத்தையும் நீக்கி வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்தா தான். அப்போன்னு உருக்கிட்டு வர்றதோ இதெல்லாம் என்னங்க? எடுத்தமா சாப்பிட்டோமா, இப்படி சாப்பிட்றதுக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கேன். ஒரு நகை அப்படின்னா உடனே கல் சம்மந்த சோன்ஸ் எல்லாத்தையும் கழித்து பார்க்க முடியாது சொல்லுது. எல்லாத்தையும் உருக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ணணும், கல் நீக்க கான்செப்ட் எல்லாத்தையும் பண்ணி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நாள் ஆகுமே. எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா நகையும் வந்து அடமானத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதான். 18 கேரட்டு, 22 கேரட்டு, 24 கேரட்டு இந்த மாதிரி பிரிச்சு இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நகை தான் ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லா நகையும் அடமானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் அப்படி ஒரு விதிமுறையை போட்டிருக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து எப்படி காலாவதி ஆகக்கூடிய விதிமுறைகள், ஏழை எளிய மக்களுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பட்சத்தில் வந்து அவருடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான விதிமுறைகள். நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
அதே மாதிரி வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்ட தங்க நகைகள் மட்டுமே அடமானத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும். பல விதமான விதிமுறைகள், இதெல்லாம் விதிமுறை இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் வெள்ளி அப்படின்னா 9 to 5 அந்த அளவுக்கு வந்து தூய்மையாக இருக்கணுமா. ஆமாம், அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு தான் கடன் கிடைக்குமா. அதே நேரத்தில் வந்து 22 கேரட்டுக்கு குறைவான நகைகள் வந்து கடன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் அந்த விதிமுறை தெரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே 22 வாங்கிட முடியுமா? இல்லை, எல்லா கடையிலேருந்து அவன் கடைக்காரன் விற்றுருவானா? கிடையாது. எத்தனையோ பேர் ஏடிஎம்லாம் விற்கிறாங்க. கிராமத்துலாம் ஒரு சின்ன டவுன்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஜூவலர்ஸ் வச்சு உட்காந்துருப்பான். அவங்களாம் போனா அப்படின்னா 22, 24 விலை ஜாஸ்தி. விலை கம்மிங்கிறப்ப அவங்க ஒரு லாபத்தை பார்க்கணும்ல. இப்போ அதை போய் இவங்க வாங்கிட்டு வைக்கிற சமயத்தான் இதை நாங்கள் ஏதோ ஒரு வங்கியில் கொடுக்கக்கூடிய சமயத்து இதுக்கு நாங்கள் கடன் தரமாட்டோம், ஆர்பிஐ போட்டுக்கிற 9 சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னா அப்போ இவனு ஏமாற்றம் தானே. இப்போ அவசர தேவை யார் பூத்து அன்னைக்கு சாப்பாடு வேணுங்க, யார் தருவா? தங்க நகையை அடமானம் வச்சு தான் சாப்பிடணும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம்னா பல பெண்கள் பார்த்தோம்னா திடீர்னு பின்னால் கடங்காரம் வந்துட்டு கஞ்சப்படி கடகடன்னு ஓடுவாங்க. பான் புரோக்கருக்கும் மற்றபடி அடகு கடைக்காரனுக்கும் அங்கங்கே தெருமுடைக்கு சேட்டனை வச்சுருப்பாங்க. இல்லையே தனியார்கிட்ட போய் ஒரு அவசரத்துக்கு இந்த அம்மா ஒரு நகையை வச்சு கொடுத்து 10,000 கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? குறைச்சிட்டு உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. அவசர தேவைங்கிறப்ப அதானே. அதுக்கெல்லாம் தடையாக போகக்கூடிய விஷயமா இருக்குது. அது வெள்ளின்னா வந்து 999 தூய்மை அடிப்படையில் தான் வந்து நகையை கடன் கொடுக்கணுமா. அதே நேரத்தில் வங்கி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும். அது என்னமோ ஒரு வகையில் அது பழைய நடைமுறை தான். இருந்தாலும் சொல்லக்கூடிய அனைத்துமே புதிய நடைமுறையாவில் இருக்குது. அதே நேரத்தில் கடனை செலுத்திய பிறகு கடனை தாமதம் செஞ்சான் அப்படின்னம்னா, கடனை செலுத்திட்டாரு, நகை கொடுக்கறதுக்கு வங்கிகள் தாமதம் செஞ்சாங்கன்னா வங்கிகள் வந்து யார் கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு டெய்லி கணக்கு போட்டு 5,000 கொடுக்கணுமா. ஏன்னா இந்த சில நகைகள் இதிலே வந்து மாற்றமாகி விடுகிறது. மற்றபடி வந்து வங்கியிலே வந்து திருடு போயிடுது இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வங்கிகள் வந்து இவர்களுக்கு கொடுக்கணுமா 5,000 ரூபா. ஆமாம், எத்தனை வங்கி அந்த மாதிரி கொடுக்க போதோ தெரியல. அதே மாதிரி ஒரு கடனை வச்சுருவாங்க, ஒரு நகையை வச்சுருவாங்க, வடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதே நேரத்தில் திருப்பியும் அதை போய் பண்ணிக்கிட்டு போட்டு அந்த நகை அங்கேயே போட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டே இருப்பாங்க. இப்படி இனிமேல் அது கூடாது. கடன் நகையை கொடுத்து கடன் வாங்கியா அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப புதுசாக கணக்கு போட்டு தான் ஆரம்பிக்கணுமா. இது எங்கே போய் முடியுமோ தெரியலையே. புரியுதுங்களா? நகையை கொடுத்தாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. திரும்பவும் வந்து நகை அடமானத்துக்கு மீட்டுட்டு திரும்ப புதிதாக வைக்க வேணும் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது? இந்த கடன் நகையை மீட்டு பிறகு அடமானம் வைக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரியலையே. இது வந்து இப்படி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இப்படி சாப்பிட்றோம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு எளிய மக்கள் மற்ற ஒரு அவசரத்துக்கு என்ன கான்செப்ட் வைக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கிடையாது. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இதனால் நல்லா வளரும். ஆமாம், மற்றபடி வந்து ஃபைனான்ஸ், தனியார் ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டால்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மற்றபடி வந்து தனியார் அடகு கடை சேட்டங்களுக்கு இது நல்ல லக்கி. அவங்க சௌரியத்துக்கு கொடுப்பான். ஏமா நகை கடைக்காரனே வந்து இது வங்கியை ரிசர்வ் பேங்காக படி 75% கொடுக்கணுங்குது. அதை விட உன்னுடைய நகை ரொம்ப ரொம்ப மதிப்பு கம்மியாக இருக்குது, நீ வந்து 20,000 கேட்குற, நான் வந்து 6,000 தான் தருவேன், 7,000 தான் தருவேன், இல்லை நான் இதில் பேங்கில் போய் வாங்கிக்க, முடிஞ்சு போச்சா. அவங்க வாயெல்லாம் வந்து அவுள் போட்ட மாதிரி. இப்போ என்ன இந்தம்மா என்ன பண்ண என்னத்தையோ குடிஞ்சு போட்டு கொடுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடும். அவசர தேவையில்லை, அங்கே ஓடிட்டு இருக்குல்ல. குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த 10,000 5,000 கொண்டு போனால் அங்கே பிரச்சனை ஒழிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி சட்டத்தை போட்டுட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு யார் பணம் கொடுப்பா? அடகு கடைக்காரங்களுக்கு இது நல்ல லக்கிங். இன்னும் சொல்லப்போனால் மார்வாடிகளுக்கு ஆதரவாக போடப்பட்ட சட்டம் ஒரு திருத்த முறைகளா அப்படிங்கிறது தெரியல. மார்வாடிகளுக்கும் இந்திய அளவுக்கு அடகு கடை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே, அவர்களுக்காக பிஜேபியின் ஆதரவோடு போடப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இதில் கட்டாயமாக வருது. அப்புறம் அதே மாதிரி தனியார் ஃபைனான்ஸு, வார வட்டி, மாத வட்டி இதெல்லாம் விடுறாங்க பாருங்கள். அப்புறம் மீட்டர் வட்டி இப்படி ஏகப்பட்டது விடுறாங்க பற்றி. அந்த மாதிரி உள்ளவங்க இன்ஸ்டால்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. 10,000 கொடுத்தாங்கன்னா ஒரு 500 ரூபாய் பிடிச்சிக்குவாங்க. 9,500 கையில் கொடுப்பாங்க. சில பேர் வந்து 3,000 பிடிச்சிக்கிட்டு 9,000 கொடுப்பாங்க. சில பேர் வந்து 1,500 பிடிச்சிக்கிட்டு 8,500 கொடுப்பாங்க 10,000க்கு. அப்புறம் 100 நாள் கணக்கு, 50 நாள் கணக்கு, அப்புறம் 5 மாத கணக்கு, 3 மாத கணக்கு, 6 மாத கணக்குன்னு சொல்லி போட்டு விட்றாங்க பார்த்தீங்களா. தண்டல் மற்ற ஷோ இன்ஸ்டால்மெண்ட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து தொக்கு வேட்டை.
ஆமாம், வங்கிக்கு போய் பண்ணக்கூடிய சமயத்துக்கு இத்தனை சட்டத்திட்டம் போட்டால் எங்கே பணம் கிடைக்கும்? இவங்க அப்படி கிடையாது. சொன்னா பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படி கிடையாது. உடனே பார்ப்பாங்க நம்பிக்கையின் பேரில். ஆமாம், 2 பேர் ஜாமீன் கூட கேட்க மாட்டாங்க. பழகின ஆளாக இருந்தால் உடனே இந்த 10,000 5,000 பிடிச்சி வாங்கி போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நகையெல்லாம் வாங்க, நகை எந்த அடகுமே கிடையாது, நகை அடகு கிடையாது, எந்த அடகுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நல்ல சான்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் வந்து எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸு அவங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் வரும். ஆமாம், இது மூலமாக வந்து ஆர்பிஐ வந்து நல்ல வழிகாட்டுதுன்னு நினைக்கிறேன். அடகு கடைக்காரர்களுக்கும் ஃபைனான்ஸ்காரர்களுக்கும் தண்டல்காரர்களுக்கும் மற்றபடி வந்து தனியார் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இவங்க வந்து ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், டைட் பண்ண அப்புறம் தானே. தனியார் நிறுவனங்களே வந்து ஏகப்பட்டது வந்து அதிக வட்டி தரது மக்கள் என்ன பண்ணுறான், அங்கே தான் கொடுக்குறான். இந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனம், இந்த தேவநாதன் நடத்தினவர் ஏகப்பட்டது பூட்டியாச்சு. இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, பேர் சொல்ல முடியாது. அவங்கள நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வங்கியை விட அதிகமான வட்டி. திடீர்னு க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? வங்கியில் போய் கேட்டு சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு இது பண்ணலாம். தனியார் அப்படி இல்லை, மஞ்சள் நோட்டீஸ் கூட அம்பாடு போயிட்டே இருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் அதிகமான பணம் கேட்கக்கூடிய சமயத்தில் அவன் என்ன பண்ணுவான், நகையை கொடுமா நான் தரேங்கிற. இப்போ தனியார் எந்த ஒரு எழுத்துப்பூர்வம் இருக்கா? நான் எப்படி நான் நகையை பணத்தை எப்படி நான் நம்பிக்கையாக தரேனோ அதே மாதிரி நீ நகை எனக்கு நம்பிக்கையாக கொடு. முடிஞ்சு போச்சு. இவன் பணம் கொடுத்துட்டான்னு, பணம் பார்ட்டி பணம் கொடுத்துருச்சு வைங்க, அவன் நகையை கொடுக்காட்டி என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பல சிக்கல் இருக்கு. வங்கிக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை, சட்டப்படி போயிருதுங்க. இவங்க இந்த மாதிரி 9 குண்டக்க மண்டக்க சட்டத்திட்டம் வழிமுறை சொல்லிட்டு குண்டக்க மண்டை போட்டு உட்காந்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் அவசரத்தை எவ்வாறு பூர்த்தி பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம இதனால் வந்து தனியார் ஃபைனான்ஸ் வளரும், தண்டல்காரர்கள் வளருவார்கள், மற்றபடி அடகு கடைக்காரர்கள் நல்ல தோக்கு வேட்டை. அதனால் வந்து இந்த அனைத்து சட்ட திட்டங்களையும் கட்டாயமாக ஆர்பிஐ வந்து திரும்ப பெற வேண்டும். இதற்கு வந்து பாஜக அரசு ஒத்துழைப்பாக இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 1 ரூபா 2 ரூபா காயின்ஸ்லாம் வந்து அநியாயம். 5 ரூபா காயின்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் துண்டு துண்டாக போடுங்க. 1 ரூபா வந்து ஒரு சதுரமாக போடுங்க, 2 ரூபாய் வந்து அப்படியே வட்டமாக போட்டு சைடில் வந்து அப்படியே இதை பூ மாதிரி போடுங்க. 5 ரூபாயா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. 10 ரூபாயா 10 ரூபா மட்டும் பெருசாக இருக்கனால தெரியுதுங்க. மற்றபடி 1 ரூபா 2 ரூபா அநியாயம். 1 ரூபாய் திருப்பினா 2 ரூபாய் தெரியுது, 2 ரூபாய் கொடுத்தா அது 1 ரூபாயா போகுது, அவன் திட்டுறான். இல்லை, இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆர்பிஐ வந்து அறிவோடு செயல்படுகிறார்களா இல்லை அதையெல்லாம் இவர்கள் பிஜேபி அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் மக்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.